கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி மும்பைக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோற்றாலும் கூட 17 வயது வீரர் ஆயுஷ் மாத்ரேவின் ஆட்டம் ரசிகர்களின் புண்பட்ட மனதை மயில் இறகால் சற்று வருடியது போலத்தான் இருந்தது. ஆயுஷ் வெறும் 15 பந்தில் 32 ரன்களை அடித்து மும்பை பவுலர்களின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி விட்டார். மும்பை இந்தியன்ஸ் அணியின் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் போன்ற முன்னணி வீரர்களும் ஆயுஷின் ஆட்டத்தை வெகுவாக பாராட்டியுள்ளனர். அதிலும் குறிப்பாக மகேந்திர சிங் தோனியும் தோல்விக்கு பிறகு மாத்ரேவின் அதிரடி தன்னை கவர்ந்ததாக தெரிவித்தார். ரசிகர்கள், விமர்சகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் என்று அத்தனை பேருமே ஆயுஷை பாராட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதற்கு நேர்மாறாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் ஆயுஷ் மாத்ரேவை கண்டித்திருக்கிறார். அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் இந்தியாவின் இளம் வீரர்களை நினைத்தால் கவலையாக இருக்கிறது எனவும், களத்தின் சூழ்நிலையை கவனிக்காமல் முதல் பந்தில் இருந்தே அடித்து விளையாடுகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது நல்ல அணுகுமுறை கிடையாது என கூறிய அவர், அடித்து ஆட இது ஒன்றும் பேஸ்பால் கிடையாது எனவும் கவலை தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் நடப்பு IPL தொடரில் முதல் முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து 5 தோல்விகளை சந்தித்து பாயிண்ட் டேபிளில் பள்ளத்தில் கிடக்கிறது. கேப்டனாக தோனியை கொண்டு வந்தாலும் எதுவும் மாறவில்லை. ஏலத்தில் நல்ல வீரர்களை எடுக்காமல் விட்டதுதான் இதற்கு காரணம் என்று சுரேஷ் ரெய்னா கூட அண்மையில் கழுவி ஊற்றினார். அது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் ரேஸில் இருந்து CSK வெளியேறியதால் ரசிகர்களும் வெந்து நொந்து போய் இருக்கின்றனர். இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியிலும் ஆயுஷ் மாத்ரேவின் அதிரடியை பிளமிங் குறை சொல்வது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறது.